நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தது போல தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுள்ளதாகவும் சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு புதியவர்கள், வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் எம்பி ஜோதிமணி. அதேபோல தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற சிலர் தேர்தல் முடிந்த சில நாட்களுக்குள் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் அல்லது ஒதுங்கிவிட்டனர். இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியது யார்? எதன் அடிப்படையில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது? தவறு செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என கேள்விகளை எழுப்பியுள்ளார். தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விசாரணை நடத்தாமல் தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளை மட்டும் விசாரிக்க கமிட்டி அமைப்பது தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு மட்டுமே என காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடேங்கர் தலைமையிலான கமிட்டி. எனவே அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொறுப்பாளர்கள் விசாரிக்க முடியாது என்பதால் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்பினால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை பெற முடியும் எனவும் மேலிட காங்கிரசுக்கு தெரிவித்துள்ளார். கூடவே பல்வேறு மாநில தேர்தல்களில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுவதை குறிப்பிட்டு சில நேரங்களில் இதுவும் தோல்விக்கு காரணமாக அமைகிறதாகவும் பதிவிட்டிருந்தார். விசாரணை செய்வதற்கு பதிலாக தவறு செய்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என டெல்லி மேலிட காங்கிரஸ் மீதே ஜோதிமணி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு வேட்பாளர் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்ததாக குறிப்பிட்டதுடன் இவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்சிக்குள் நடக்கும் இதுபோன்ற தவறுகள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை குலைத்து வருவதாக மேலிட தலைமைக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இறுதியாக காங்கிரஸ் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமானால் கட்சிக்குள் தொண்டர்கள், மாவட்ட, வட்டார தலைவர்களின் குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் எனவும் நேர்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் கட்சி செயல்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சிக்குள் செயல்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து துவங்கட்டும் என தனது நிலைப்பாட்டை ஆதங்கத்துடன் ஜோதிமணி வெளிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை மீது மேலிட காங்கிரசுக்கு அதிருப்தி இருந்ததாக கருத்துக்கள் வெளியானது. அதன் பிறகு அது தொகுதி பங்கீடு வரைக்கும் நீடித்தது அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் அறிந்த ஒன்றே. இத்தகைய சூழலில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடனடியாக அணிமாறிய காங்கிரஸ் மீது எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மற்ற கட்சிகள் முன்வைத்து வந்தன. இச்சூழலில் தற்போது கட்சிக்குள்ளே மீண்டும் மோதலும் குழப்பமும் வெடித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் போக்கை எப்படி வடிவமைக்கப் போகிறது என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது.